Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ். 75ல் நமக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து 12 கேட்பாங்க. அதாவது சூஸ் கரெக்ட் ஆன்சர் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 12 மார்க்ஸ். இது போக நமக்கு 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, 4 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் 1 மார்க்ஸ்க்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ், நாட் ஒன்லி சயின்ஸ், ஆல் த சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே 1 மார்க் கொஷின்ஸ் வந்து டியூரேஷன் கம்மி, ப்ரிப்ரேஷன் ஈஸி. அப்படி இருக்கும் போது நம்ம அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாமே. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி 1 மார்க்ஸ், அண்ட் தென் பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். புக் இன்டீரியர் கொஷின் மேம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் இது புக் பேக்கில் இருக்கிறது முடிச்சிட்டிங்களா? மேக்ஸிமம் 12 அவுட் ஆஃப் 12 எய்ம் பண்ணுங்கள். அடுத்து 12க்கு மேக்ஸிமம் நீங்கள் 10ஆவது எடுக்கணும். ஸோ புக் இன்டீரியர் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி, நம்ம அந்த குவார்ட்டர்லி முடிஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்த லெசன்லேருந்து நான் வந்து சைட் பை சைட் லெசன் வைஸ் புக் பேக் எக்ஸசைஸ் போடும்போதே நான் வந்து இன்டீரியர் கொஷினும் போட்டுறேன். இந்த இதில் வந்து 12க்கு 12 எய்ம் பண்ணுங்க, இல்லையா 10 மேக்ஸிமம். இந்த மாதிரி முடிச்சுட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்லையும் ரொம்பவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இந்த மாதிரியான கொஷின். அண்ட் தென் டிஃபைன், அந்த மாதிரி வருதா டெஃபினிஷன். அடுத்து ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், இது மாதிரியான கொஷின் 2 மார்க்கில் முடிச்சிருங்க. அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட், அதாவது டிஃப்ரென்ஷியேட்னு ஒரு கொஸ்டின், இல்லைனா வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், இந்த மாதிரி கொஷின்ஸ். அடுத்தது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், யூசஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இந்த மாதிரியான கொஷின்ஸை கண்டிப்பாக 4 மார்க்கில் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து 8 மார்க்ஸோ 7 மார்க்ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன், டிரைவ் அப்படின்னு இருக்கா, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 12 1 மார்க்ஸ் ஆகிடுச்சா. அடுத்து 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 மார்க்கே பாருங்கள், மேத்ஸ் தி ஃபாலோயிங் வந்திருக்கு. ஸோ 1 மார்க் படிச்சிருந்தா இன்னொரு 2 மார்க் ரெடி. அடுத்து ரோமன் நம்பர் செகண்ட்லேயே 15th கொஷின் பாருங்கள், fill in the blanks கேட்டிருக்காங்க. 17 பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 1 மார்க் படித்தேன்னா ஒரு 2 மார்க்கில் 3 கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். 6 மார்க்ஸ் என்னோடது அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? 22nd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் போத் த எக்ஸசைஸ் சம்ஸ், ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு ரைட் ட்ரூ செல்ஸ், வாட் இஸ் ப்ரெசன்டேஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 22nd பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கேட்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி கொஷின். கம்பல்சரி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்கில் வரும். அதே வந்து 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 7 questions. கம்பல்சரி ஆன்சர் டு கொஷின் நம்பர் 32. ஸோ நம்ம 2 மார்க்கில் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இப்போது 4 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். டிஃப்ரென்ஷியேட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷினில் வந்து 2 டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ்னும் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதே டிஃப்ரென்சஸ் பிட்வீன், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இந்த மாதிரியான வர கொஷின்ஸ் எல்லாம் சொன்னேன். அது மாதிரி 3 பேட்டர்ன் கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து 32 கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் டீட்டெயில், ட்ரா பிக்சர் இஃப் நெசசரி. 3 × 7 மார்க் கொஷின், 21 மார்க்ஸ் வருது. இது வந்து நமக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ்லேருந்து இன்டர்னல் சாய்ஸில் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட், அடுத்து ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் SI system, or state the laws of flotation, explain the construction and working of a hydrometer with diagram. அடுத்தது 33 ஆச்சா, இது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 34 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின் வந்து சாய்ஸில், அதாவது இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 35 பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபிஷ் அண்ட் ஸ்டார்ஃபிஷ் சிமிலர் டு ஃபிஷ்ஷஸ், இஃப் நோ ஜஸ்டிஃபை தி ஆன்சர், கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின், ஓகேங்களா? அதனால் அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து பியில் வந்து வாட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து இன்டர்னல் சாய்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி 7 மார்க் கொஷின்ஸ் 3 கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து
பயாலஜியில் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, 2 மார்க்கில் வரும். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 4 மார்க்கில் வரும். அண்ட் தென் வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இந்த மாதிரியான கொஷின். யூசஸ் ஆஃப், salient features of, characteristics of, differentiate between, distinguish between, what are the differences between, அந்த மாதிரியான கொஷின். அடுத்து எக்ஸ்பிளைன்ற மாதிரியான கொஷின், டெரிவேஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரியான கொஷின். ஸோ இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸும் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்ற கூடிய கொஷின். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே இப்போ நம்ம சொன்னது எல்லாமே தரோவாயிட்டு கொஷின் பேப்பர் ரிவிஷன் எப்படி பண்ணணும்னா, வித்தவுட் சாய்ஸில் நான் ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்டார்ட் பண்ணேன்னா 35 வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் எனக்கு தெரியும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த கொஷினுக்குலாம் ஓரல் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களா, தெரியலையா, அதை அப்போவே ரெஃபர் பண்ணி புக் பேக் என்ன இருக்குது இல்லை புக் இன்சைடில் கேட்டிருக்காங்களோ அதை தரோவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த ஒரு கொஷினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். 75 அவுட் ஆஃப் 75 நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் ரிவிஷன் மேக்ஸிமம் ஒரு 7 கொஷின் பேப்பராவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணணுமா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.